வணக்கம். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு வருகின்ற 21/6/2025 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் யோகா செய்வதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள், யோகா எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அன்றாட வாழ்க்கைக்கு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யோகா என்பது உடலையும் மனதையும் உணர்ச்சியும் கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய பயிற்சி தான் யோகா பயிற்சி. இந்த யோகா பயிற்சியானது ஒன்று, நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு பயனளிக்கின்றது. இரண்டாவது, நோய்கள் வந்தால் அதை மறுவாழ்வு கொடுப்பதற்கும் அதை குணப்படுத்துவதற்கும் இந்த யோகா பயிற்சியானது பலனளிக்கின்றது. ஆக இந்த யோகா பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு உறுப்புகளையும் உள் உறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கின்றது. குறிப்பாக இருதயத்தினுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்துவதற்கும் இருதயத்திற்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உடல் மற்ற பகுதிக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை நார்மலாக கொண்டு வருவதற்கு இந்த யோகா பயிற்சியானது நல்லா பலனளிக்கின்றது. இருதயத்தினுடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்தி இருதயத்தினுடைய கெப்பாசிட்டி, அவற்றினுடைய O2 CO2 எக்ஸ்சேஞ்சை அதிகப்படுத்தி நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, நுரையீரலை பாதுகாக்குவதற்கும் இந்த யோகா பயிற்சியானது பெரும் பங்கு வகிக்கின்றது. நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகளை தூண்டி அவற்றினுடைய சிம்பத்தட்டிக் பேரசிம்பத்தட்டிக் என்று சொல்லக்கூடிய இந்த நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகளை ஒரே சீராக செயல்படுத்துவதற்கு இந்த யோகா பயிற்சியானது நல்லா பலனளிக்கின்றது. அதே போன்று இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன், டயபிட்டிஸ் இது போன்ற நோய்களை குணப்படுத்துவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும், குறிப்பாக டயபிட்டிஸ் போன்ற நோய்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இந்த அன்றாட யோகா பயிற்சி செய்வதன் மூலம் சுகரையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதற்கு யோகா பயிற்சி நல்லா பலனளிக்கின்றது. எஸ்கிரிட்டி அளவை, அதாவது யூரினுடைய அவுட்புட்டை அதிகப்படுத்துவதற்கும் அவற்றினுடைய செயல்பாடுகளை தூண்டுவதற்கும் யூரினரி பிளாடருடைய ஃபங்க்ஷனை அதிகப்படுத்துவதற்கும் இந்த யோகா பயிற்சியானது நல்லா பலனளிக்கின்றது. குறிப்பாக தண்டுவடம் சார்ந்தப்பட்ட நோய்களை வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும், அவ்வாறு ஏற்பட்டால் தண்டுவடம் சார்ந்தப்பட்ட நோய்கள், குறிப்பாக டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், செரிப்ரல் ஸ்பாண்டிலைசிஸ், லம்பர் ஸ்பாண்டிலைசிஸ் இது போன்ற நோய்கள் ஏற்பட்டால் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கும் அவற்றை குணப்படுத்துவதற்கும் மறுவாழ்வு கொடுப்பதற்கும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும் யோகா பயிற்சியானது நல்ல பலனளிக்கின்றது. ஆகவே யோகா பயிற்சியினுடைய பலன்களை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த யோகா பயிற்சி அன்றாட காலையில் 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளேயும், ஈவினிங் 5 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளேயும் அட்லீஸ்ட் ஒரு ½ அன் அவர் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யும்போது நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் நாள்பட்ட நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் நல்ல பலனளிக்கின்றது. ஆகவே இந்த சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அன்றாட ஒவ்வொருவரும் யோகா பயிற்சி செய்யுங்கள், நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.